ஒரு மாட்டுக்கு மடிவீக்கம் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கறத குவாட் மாஸ்டர் டெஸ்ட் வச்சு எப்படின்னு கண்டுபிடிச்சோம். அந்த மடிவீக்கம் வந்த மாட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ப்ராடக்ட்டுங்க சார் இது? சார் இது வந்து மாஸ்டர் வேதாங்க சார். இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் இது. இது வந்து நம்ம டிவைஸில் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மடிநோய் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது, சப்கிளினிக்கல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணலாம் சார். இது வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து மடியை சுற்றி வந்து நல்ல ஆயில், இது வந்து ஒரு ஆயில்மெண்ட் தான். இது நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டு வர மாதிரி நம்ம ஃபுல்லாக மடி வந்து தேய்ச்சி விடணும் சார். தேய்ச்சி விடணும். ஒரு நாளைக்கு 3 தடவை, காலை மதியம் மாலை 3 தடவை போடலாம். 4 நாளைக்கு கண்டினியூஸாக போட்டோம்னாக்கா நம்ம சப்கிளினிக்கலாக இருக்கிறது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஸ்டேஜ் வந்துடுங்க சார். நம்ம கிளினிக்கல் ஸ்டேஜ் போகிறத நம்ம முன்னாடியே அவாய்ட் பண்ணிடலாம். இதனால் பால் உற்பத்தி கம்மியாகிறதையும் நம்ம வந்து முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார். அதாவது உள்மடிவீக்கம் வந்த மாட்டுக்கு இதை போட்டோம்னா இது பண்ணிடலாம். ஆமாங்க சார். இது மடிவீக்கம் வந்த மாட்டுக்கு இதை பயன்படுத்துகிறாங்களா இல்லை உள்மடிவீக்கம் வந்த மாட்டுக்கு மட்டும்தானுங்களா? இது வந்து மடிநோய் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய மாட்டுக்கு மட்டும் தான் சார் பயன்படுத்தணும். இது 4 நாள் பயன்படுத்தினா முழுமையாக நல்லாயிரும். ஒரு நாளைக்கு 3 வேளை பயன்படுத்தணுங்கிறீங்க. 3 வேளைக்கு சேர்த்து எத்தனை ml பயன்படுத்தணும் சார்? இது வந்து 200 ml பாட்டிலுங்க சார். இதில் வந்து ஒரு நாளைக்கு 50 mlன்ற மாதிரி நம்ம வந்து 4 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சார். இது 4 நாளைக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம மடிநோய் முற்றிலும் கம்மியாகிறத வந்து நம்ம பார்க்கலாம். இது கூட சேர்த்து வேற ஏதாவது தரணுங்களா? இது மட்டுமே எதுவும் தேவையில்லைங்க சார். இதை மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் சார். ஸ்ப்ரே பண்ணி மாத்திரையோ வேற எதுவும் தேவையில்லை. இதை மட்டுமே போட்டாவே போதும். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மடிநோய்க்கு தான் சார் கேட்கும். இதை மாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாங்களா இல்லை வேற கால்நடைகளுக்கும் பயன்படுத்தலாமா? இது மாடு மட்டும் இல்லாமல் சார், எருமை மாட்டுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் கறக்கக்கூடியது எல்லாமே வந்து மடிநோய் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னாக்கா நம்ம அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி முன்னாடியே வந்து தடுக்கலாம் சார் மடிநோய் வரதை. இப்போ மாட்டுக்கு எருமைக்கு இதே மாதிரி 3 டைம் பண்ணணும். இதே 50 ml தான் செலவாகும். ஆட்டுக்கு எவ்வளோங்க செலவாகும்? இது ஆட்டுக்குன்னா நம்ம இதில் 100 ml இருந்தால் போதும் சார். 4 நாளைக்கு சரியா போயிடும். ஆமாங்க சார். ஏன்னா மடி வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு 25 ml 30 ml அந்தக்குள்ளேயே நம்ம வந்து போதுமானதாக இருக்குங்க சார். சரிங்க. இதோட விலை எவ்வளோங்க? சரி, என்னோட எம்ஆர்பி வந்து 899 ரூபாங்க சார். நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இப்போ 699 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இதை பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்போது ஃபார்மருக்கு வந்து நம்ம இன்னமும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்கலாங்க சார். அதை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்னென்னு நம்ம சொல்லுவோம். இதே இப்போ இந்த 200 ml இல்லாமல் 1 லிட்டரு 2 லிட்டரு இந்த மாதிரி போகிறப்ப இன்னும் விலை குறையுங்களா? ஆமாங்க சார். இன்னும் ரேட்டு கம்மியாகும். நம்ம பேக்கேஜ் எப்படி வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து மாறுங்க சார். நம்ம கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்னென்னு நம்ம சொல்லுவோம் சார். சரிங்க. தொடர்ச்சியாக உங்களோட வீடியோ அடுத்ததெல்லாம் பார்க்கலாங்க. உங்களோட நேரத்துக்கு நன்றிங்க. ஓகே, நன்றிங்க. இது 4 லிங்க் தனித்தனியாக கலெக்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு இதுலையும் பால் ஊற்றிடணுங்களா? ஆமாங்க சார். எவ்வளோ அளவுன்னு இருக்குதுங்களா பால் ஊற்றுற அளவு? இங்கே மினிமம் இங்கே ஒரு மார்க்கிங் இருக்குங்க சார். மினிமம் அது வரைக்கும் உள்ள ஒரு மார்க் இருக்குதுங்க சார். ஒரு 2-3 பீர் கறந்து விட்டு அது இந்த மார்க் நிரம்பிடுங்களா? இது வந்து 8 ml தாங்க சார் பிடிக்கும். 8 ml ஒரு காம்பில் 8 ml. 8 ml 4 காம்புலையுமே நம்ம வந்து தனித்தனியாக பாலை கலந்து உள்ள ஒரு அளவு கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இதில் வந்து நம்ம பாலை வந்து மிக்ஸ் பண்ணாமல் கலக்கணும். ஒவ்வொரு காம்போட பாலும் ஒவ்வொன்றிலையும் கலக்கணும். தனித்தனியாக கலக்கணும் சார். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லிட்டு வந்து மூடி கொடுத்துருக்கோம்.